வணக்கங்க. நான் பல இடத்துல உங்களெல்லாம் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பல பேர் இதை ட்ரேட் பண்ணுறாங்க. 99% ஆஃப் ஒரு புரோக்கரோட புரோக்கரேஜ் இது மாதிரி ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் வருது. அதனால் ஆப்ஷன் ரைட்டிங்கையும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதும் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை புரோக்கர்ஸு என்கரேஜ் பண்ணுறாங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணி பசங்களை ட்ரேட் பண்ண வச்சு ஹெவி லாஸ் பண்ண வைக்கிறாங்க. இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. டெலிகிராஃப் சேனல் நடத்துகிறாங்க, வாட்ஸ்அப் சேனல் நடத்துகிறாங்க. அது மூலமாக அட்வைசரிலாம் விற்கிறாங்க. நார்மலாக செபியில் நீங்கள் ரெஜிஸ்டர்டாக இருந்தால் தான் அட்வைஸ் கொடுக்க முடியும், ஸ்பெசிஃபிக் அட்வைஸ் நீங்கள் கொடுக்கறச்சு. பட் நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசராக இருந்தாலும் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பஃபெட் இது மாதிரி பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, போர்ட்ஃபோலியோ வச்சவங்களுக்கு அது ஒரு டூல் டு ஹெட்ஜ். அவங்க அதில் பொசிஷன் எடுத்து விளையாடுவாங்க. இப்போ ராகேஷ் ஜூன்யன்வாலா நல்லா பண்ணுவார். அவர்லாம் எப்படின்னா இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்க மாட்டார். மற்றவங்க அட்வைஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு கணக்கு போட்டு ஒரு லாங் டேர்ம் கேம்னு விளையாடுவாங்க. லாங் டேர்ம் கேம்னால் ஃப்யூச்சர்ஸில் 3 மாதம் 2 மாதம் பொசிஷன் எடுப்பாங்க. பட் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பணக்காரானவங்க கொஞ்சமாக நல்ல கம்பெனியை, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இன்ட்ரன்சிக் வேல்யூன்னு, அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூவோட கம்மியாக வாங்குவாங்க. இப்படி தான் பஃபெட்லாம் காசு பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் தி பணத்தை சேர்த்தார். அதுக்கு உங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ கரெக்டாக அது மேட்ச் பண்ணி வரணும். அந்த கேஷ் ஃப்ளோ நியாயம் தர்மத்தோடு இருக்கிற சோர்ஸ்லேருந்து வரணும். எதர் உங்கள் பிஸ்னஸ்ஸு, வாடகை, இது மாதிரி எதுலேருந்து அது வரணும். அந்த கேஷ் ஃப்ளோவை மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகணும். நார்மலாக பஃபெட்டோட ரூல்லாம் என்னென்னா, 50 வயசுக்கு மேலே தான் நீங்கள் 99% ஆஃப் யுவர் பணத்தை சம்பாதிப்பீங்க. பட் இதை எவ்வளோ அட்வைஸ் நாங்கள் கொடுத்தாலும் இது வீணாக தான் போகிறது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணித்து. அசாமில் ஒரு 3rd இயர் பிடெக் படிக்கிற பையன், இன்கமே இல்லாதவன் 26 லட்ச ரூபா ட்ரேடிங் இன் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் விட்டுட்டான். அதுக்கு முன்னாடி 20 லட்ச ரூபா வெறும் ட்ரேடிங்கே போன வரதுக்கு முன்னாடி வருஷம் விட்டான். டோட்டலாக 46 லட்ச ரூபா லாஸ். இவனுக்கு இன்கமே கிடையாது. இவங்களோட அம்மா அப்பா செப்பரேட்டடு. அதனால் இவன் தனிக்காட்டு ராஜாவாக வளர்ந்தான். யாரும் இவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க அம்மா ஒரு சின்ன ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. நெய்தர் அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இவனோட லாஸி இன்னும் வெளில வர வரைக்கும் தெரியாது. இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னா, ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கடன் வாங்கிறது, அவங்க அப்பா அம்மாவோட பணத்துலேருந்து அவங்களுக்கு தெரியாமையே பணத்தை விட்ரா பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஆப்பு மூலமாக கடன் வாங்கிறது, இது எல்லாமே பண்ணுற வேண்டியது. ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நான் 1 கோடி ரூபா எஃப்என்டோவில் சம்பாதிச்சேன், அதனால் என்னால் ஒரு ஃப்ளாஷி லைஃப் ஸ்டைல் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோம். இது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் நாங்கள் நிறைய பேர் மேலே இப்போ கேஸு, செபி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு சைட் இருக்குது, இவங்க நிஜமாகவே சொன்ன அளவு ப்ராஃபிட் பண்ணாங்களா இல்லையா, இந்த சொன்ன ட்ரேடு நடந்ததா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுற சைட்டெல்லாம் இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வச்சு அவன் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறான், நஷ்டத்தை போட்டிருக்கான். நார்மலாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கொடுக்காம ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரோஷன் அகர்வால் அப்படின்னு ஒரு சிஏவை ஃபேஸ்புக் மூலமாக பிடிச்சி அவன் இவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்து, இன்கமே இல்லாதவனுக்கு அவன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய ஆடிட்டராக இருப்பான்னு பாருங்கள். அவன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த ஃபைலை கொண்டு போய் புரோக்கர்கிட்ட கொடுத்து இவன் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்கமே இல்லாதவனுக்கு இன்கம் இருக்கிற மாதிரி கணக்கை காமிச்சு ட்ரேடிங் பண்ண வைக்கிறது. ட்ரேடிங் பண்ணி அவன் நஷ்டம் ஆகுது. ட்ரேடிங்கில் நீங்கள் ஆக்சுவலாக எஃப்என்டோ ட்ரேடிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, செபி சொன்னான்னு எல்லா புரோக்கரும் ஒரு வார்னிங் கொடுக்கணும். அந்த வார்னிங் என்னென்னா, 100ல் 99 பேர் எஃப்என்டோவில் நஷ்டம் அடைவாங்க. எனக்கு எஃப்என்டோவில் பெருசாக நஷ்டம் வரும். இந்த நஷ்டத்தை நான்
என்னால் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பட்டன் அமுக்கினா தான் நீங்கள் ட்ரேடிங்க்கே போக முடியும். இந்த பையன் நாட் ஒன்லி அந்த பட்டன் அமுக்கலை, இல்லாத இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை இவனே ஒன்று ரெடி பண்ணி அந்த இன்கம் டேக்ஸை ப்ரூஃபாக கொடுத்து அவன் ட்ரேடு பண்ணியிருக்கிறான். இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து அவன் ட்ரேட் பண்ணி நஷ்டத்தை ஹெவியாக பார்த்துட்டான். அதனால் இந்த நஷ்டத்தினால இப்போ வந்து இவன் என்ன ஒத்துட்ருக்கிறான், இந்த பையன், எனக்கு ட்ரேடிங் அண்ட் எஃப்என்டோக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இது மாதிரி ட்ரேடிங்கில் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்ன பேச்சை கேட்டு நான் ஓவர் நைட் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த ஓவர் நைட் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். நான் பல இடத்துல பல பெரிய ஆத்தர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன்னா, பணத்தை லூஸ் பண்ணுறத ஓவர் நைட் லூஸ் பண்ணிடலாம். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் பல வருஷங்கள் மெனக்கட்டால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஓவர் நைட் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். லாட்ரி எல்லாருக்கும் விழாது. லாட்ரி எப்படின்னா, நான் வந்து 100 கோடி பேட்டை, ஒரு கோடிக்கணக்கான பேட்டை டிக்கெட்டை விற்றுட்டு அதில் ஒரு போர்ஷனை மட்டும் உங்களுக்கு அவார்டாக கொடுத்துட்டு மீதியை கவர்மெண்ட்டு காசு எடுத்துக்கும். அதனால தான் கேரளா ஸ்டேட் லாட்ரி அது மாதிரி பண்ணுறது. லாட்ரிங்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அதுலேயும் எவனுக்காவது ஒருத்தனுக்கு தான் லாட்ரி அடிக்கும். கேரளா மாதிரி ஊரில் லாட்ரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் மக்கள் தினம் வாழ்க்கையில் கட்டப்படுறதுனால எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கி நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அடுத்தது 2 பேர் ரத்தன் டாட்டாவோட ஃபோட்டோவை ஒரு ஃபேக் வீடியோவை ரெடி பண்ணி, டீப் ஃபேக் ரெடி பண்ணி, ரத்தன் டாட்டா இந்த ஷேரை வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. ரத்தன் டாட்டா உடனே என்ன சொன்னார்னா, எனக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் யாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ரகுராமராஜனோட ஒரு ஃபேக் வீடியோவை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ணிட்டார். அதனால் ராஜன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு லிங்க்டின் போஸ்ட்டை எழுதியிருக்காரு. ஜூன் 24 இந்த போஸ்ட்டு அவரோட லிங்க்டின்னில் வந்திருக்கு. என்ன சொல்கிறாரு, என் பேரை சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் தராங்கன்னு சொல்கிறாங்க, இது பொய், இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் கொடுக்கறது இல்லைன்னு. ராஜன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எக்கனாமிஸ்ட். ஒரு கண்ட்ரி எப்படி போகும், ஒரு நாட்டோட எக்கானமியை பற்றி சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட எக்கானமி, ஒரு சொசைட்டியோட எக்கானமி, ஒரு நாட்டோட குரோத்து, ட்ரேடு, இதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர ஒரு செக்டரை பற்றி பேசுவாங்க. ரியல் எஸ்டேட்டு அவங்கெல்லாம் மைக்ரோ கிடையாது. இந்த கம்பெனியில் காசு போடு, இதில் காசு போடாத, இந்த இடத்துல வீடு வாங்கு, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கு எந்த அட்வைஸும் பப்ளிக்கு கொடுக்கறதில்ல, நான் எந்த ஸ்டாக்கையும் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேக்கு அண்ட் ரிலவெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்டை இதை ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரியாமல் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை வித்தவுட் ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணிடாதீங்கன்னு அவரும் சொல்கிறாரு. இதையும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அண்ட் ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ போட்டுக்கோங்க. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனியாக வந்து ஒரு ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்கும், அவனுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கும். அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டிங்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணும். எஸ்பெஷலி உங்கள்கிட்ட இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட் ஃபண்டு, தங்கம், இது எல்லாமே இருக்கணும். பரம்பரையாக உங்களுக்கு லேண்ட் பில்டிங் இருந்ததுன்னா அதுவும் ஒரு இருக்கணும். பக்காவாக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது மாதிரி இருக்கணுமே தவிர பர்டிகுலர் ஸ்டாக்கில் எல்லா பணத்தையும் போட்டு அடுத்த நாளே பணம் நீங்கள் சம்பாதிச்சிட முடியாது. அதனால் ஏதாவது வீடியோவில்
அவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக்கை வாங்குன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அதை நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடாது. இந்த வீடியோவை 4ஆம் தேதி ஜூன் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இது 1700 யூசர் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு மிஸ்டர் டேண்டன் நடத்துகிற ஃபண்டு மேலே ரெய்டு நடந்திருக்கு. அவர் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணுறாருன்னு, அவரோட டீமில் யாரோ ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணுறாருன்னு ஒரு ரிப்போர்ட் வந்ததா செபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்னன்னு, அவரோட டீலருக்கு வந்து இந்த ஸ்டாக்கை இவ்வளோ வாங்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் முன்னாடியே வரப்போகுதுன்னு தெரியும். அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனோடனே அந்த ஷேர் விலை டப்புன்னு ஏறும். டப்புன்னு ஏறுறச்சே ஒரு 3 ரூபா 4 ரூபா ஏறும். நான் ஒரு 10,000 ஷேர் வாங்கி வச்சுருந்தேன்னா அந்த 4 ரூபாய்க்கு ஜாஸ்தியாக விற்றா 40,000 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன். இது மாதிரி சில கோடிகளை அவங்களுக்கு அந்த டீலிங்கில் உட்காந்தவங்களுக்கும் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கில் நடந்து, மியூச்சுவல் ஃபண்டில் நடந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அமெரிக்காவில் இது மாதிரி பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு ஜெயில் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ரஜத் குப்தான்னு மெக்கன்சியோட முன்னாடி சீஃபு பல வருஷங்கள் ஜெயிலுக்குள்ளே போனார். மின்ட் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கலில் க்ரோ ஆப் அப்படிங்கிற ஒரு சைட்டில் ஒரு வால்மார்ட்டில் சீனியராக இருக்கிறவர் அவர் சிஸ்டர் பேரில் போட்ட பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததாக அவர் போஸ்ட்டில் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஒரு ஃபோலியோ நம்பர் கொடுத்து மாதம் அவர் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிருக்கு. அந்த பணத்தை அவர் வெள்ளெடுக்க பார்க்கும்போது அந்த பணம் இல்லை, அந்த ஃபோலியோவே ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, என் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிருக்கு, பணம் வெளியில் போயிருக்கு, ஆனால் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே க்ரோ பண்ணலைன்னு. க்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ தப்பாகிடுச்சு, இவர் அக்கௌண்ட்டில் பணமே டெபிட் ஆகலை, ஆனால் நாங்கள் குட் ஃபெய்த்தில் டெபிட் ஆகிடுச்சுன்னு அவர் சொல்கிற பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு. அது கண்டிஷனாக இந்த ஆப்பில் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்த போஸ்டெல்லாம் அவர் டிலீட் பண்ணிடணும் அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரியாது. க்ரோ சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையான்னு தெரியாது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து புரோக்கர்கிட்டே பணம் போகாது, நேராக கிளியரிங் கார்ப்பரேஷன் வழியாக மியூச்சுவல் ஃபண்டுக்கே போயிடும். அதனால தான் அன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்து அன்றைக்கி எல்லோரும் பேமெண்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி அன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு வாங்க பார்க்குறச்ச அந்த பேமெண்ட் லிங்கே கிராஷ் ஆகி பாம்பே மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக ஸ்டாக் வாங்கவே முடியல. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, ஒரு புரோக்கருங்கிறவன் ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கே சந்தேகம் வந்து, புரோக்கர் ஆனஸ்ட்டாகவே இருக்கட்டும், சந்தேகம் வந்தால் போய் கேட்கறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸே இல்லாட்டா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பே இல்லாத இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு சீப்பாக நாங்கள் பண்ணுறோன்னு நினச்சிட்டு என்றைக்கா ஒரு நாளைக்கு மாட்டிக்கிச்சுன்னா உங்கள் ஹார்ட் அர்ன் மணி கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.